கண்களை யாரும் திறக்காதீங்க. உங்களோட 2 உள்ளங்கைகளை நல்லா அழுத்தம் கொடுத்து உரசி அந்த மிதமான வெப்பத்தை உங்களுடைய கண்களுக்கு மேல வச்சுக்கலாம். ரெடி சார். அப்பா மேலக்கு வணக்கம். வணக்கம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களோட பிஸி டைம்ல எங்களுக்காக ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த 15 நிமிஷம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம விமலா அம்மா நம்ம தராக்கேரோட ஆரோக்கிய லக்ஷ்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதை பத்தி அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த 15 நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அவங்களோட பேர் சொல்லுங்கம்மா. விமலா. ஓகே, உங்களோட வயதுமா? 75. ஓகே, என்ன பிரச்சனைக்காக செராகேருக்கு வந்தீங்க? எனக்கு மூட்டு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு. ஓகே, கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடலனாக்க அந்த டேப்லெட் ஒன்று எடுத்துப்பேன். அது 2 நாள் மறந்து போயிட்டேன்னாக்க ஒரே வாயில இருந்து நெஞ்சு வரைக்கும் எரியும். ஓகே, இப்போ அது கியூர் ஆயிடுச்சு. ஓகே. மூட்டு கேஸ்ட்ரிக்னா எவ்வளவு நாள் ப்ராப்ளம் உங்களுக்கு? அதுவும் ரொம்ப நாளா மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இப்போ Tablet 2 மட்டும் இயர்ஸ் போட்டுருக்கீங்க. இருக்கும். ஓகே. ஒரு 2 டேஸ் ஃபர்ஸ்ட் டெய்லி சாப்பிடுவேன். அப்புறம் 2 டேஸ் 3 டேஸ் வேற என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுமா உங்களுக்கு? வேற ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. மூட்டு வலி தான் முதல்ல ஃபர்ஸ்ட் வீங்கிக்குது. அப்புறமா இதுவாயிடும், தேஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. அது அவட நடக்கிறதுக்கு படியேறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு 4 டேஸா தானே நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. பெயின் இல்லாம இருக்கு. பெயின் இல்லாம இருக்கு. Pain இல்லாம சட்டமா கிளாப் பண்ணலாம். ஓகே. எவ்வளவு நாளா செராகேருக்கு வந்துட்டு இருக்கீங்க? 4 நாளா தான் நான் வந்துட்டு இருக்கேன். 4 நாளா. 5 நாள் ஆகுது. இன்னைக்கு கரெக்ட் மண்டேல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? மயிலாப்பூர்ல இருந்து வரேங்க. எங்க இருந்து வராங்க? மயிலாப்பூர். ஸோ அதுக்காக ஒரு தடவை சட்டமா கிளாப் பண்ணலாம். ஓகே, மயிலாப்பூர்ல இருந்து வரீங்க. உங்களை செராகேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சது யாரு? என் ஃப்ரெண்டு மாலான்ற பொண்ணு. அவங்க கச்சேரியில் இருக்கா. Okay. ஓகே, உங்களுக்கு நீங்க உங்க பிரச்சனைகள் சொன்னீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமா? டாக்டர் வந்து 58 வயசா இருக்குங்க. அவளுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. ஒரு வயசுல பிரெயின் ஃபீவர் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டா. ஓகே, பேச மாட்டேன். எப்பாவது அம்மா அப்பா தான் சொல்லுவேன். ஓகே. டாய்லெட் வந்து பாத்ரூம் குளிப்பாட்டுறது எல்லாம் நான் தான் செய்தேன். அதையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே, அவளுக்கு இந்த நடக்காம ஜாஸ்தி நடக்கவே மாட்டா. இப்படி நடந்தான்னா அப்படி 4 சேர் போய் உட்காந்து அந்த மாதிரி இருக்கா. நான் மெயினா அவளுக்காக தான் வாங்குறேன். ஏன்னா நடக்காமே இருந்தது. இந்த முட்டிக்கால் 2 பீம் மாதிரி பின்னாடி மடங்கி போயிடுச்சு. ஓகே. எப்பவும் சம்பளம் முட்டை உட்காந்துருக்கா. அது தப்பு இல்லைங்களா? எப்பவும் மடக்கையே வச்சுட்டு இருக்கிறது. நீட்டி விட்டாலும் கொஞ்ச நேரத்துல மடக்கிக்குவா. அந்த மாதிரி இருக்கா. இதுனாக்க கொஞ்சம் லூஸா இருக்கும்ல. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க ஃப்ரீயா கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும்ன்றதுக்காக அவளுக்காக தான் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான். ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரெல்லாம் என் சன் இருக்கான். அவன் வந்து அவனும் பை 10 செரிபிரல் பாலிசி. அவனுக்கு லெஃப்ட் சைட் சரியில்லாம இருந்தது. அவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு? அவன் பை 10 அவங்க டெலிவரி சரியா பார்க்காததுனால ஓகே. இந்த டிவோர்ஸ் போட்டு எடுக்கிறாங்க இல்லையா. அப்போ ரொம்ப சோ டெலிவரி டைம்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு உங்களுக்கு, செகண்ட் பையனுக்கு எவ்வளவு வயசு ஆகுதுமா? அவனுக்கு 55 ஆகுது. 55 இயர்ஸ் ஆகுது.
அம்மா தான் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுறதெல்லாம் பேசுவான், ஓகே. அப்பா எல்லாம் பண்ணுவான். பட் ஆனா பிறந்தப்போ அந்த ஃபுல்லுமே அவனுக்கு அஃபெக்ட் ஆனதுனால நல்லா பவர் கிளாஸ் போட்டிருந்தான். காலுக்கு இந்த ஷூஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஓகே. இது வச்சு அது வச்சு போட்டிருந்தான். இப்போ அதுக்கு பிறகு பிசியோதெரபிலாம் ஆந்திரஸ் ஹாஸ்பிட்டலில் போய் டெய்லி எடுத்துட்டு வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சுதான். பட் இப்போ ரிசல்ட் இது கை அவங்களால சரியா ரிசல்ட் கொடுக்க முடியல. பட் ஏன்னா நடப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க வேலையை நம்ம பார்க்க டெய்லி எல்லாம் போயிட்டு வருவான், டெய்லி போயிட்டு வருவான். இந்த கை மட்டும் ரிசல்ட் இப்படி இருக்கும் அவனுக்கு. ஸோ இது இப்படி எக்ஸசைஸ் பண்ணுவான். பட் இருந்தாலும் அந்த பெயின் இருக்கும் இல்லையா, ஓகே. இது கொஞ்சம் பயிர் இணைப்பு நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இது கொடுத்தா என்ன கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். ஓகே. ஓகே. இவங்க உங்களுக்கு அம்மாக்கு வீட்ல பொண்ணு இருக்காங்க, பிளஸ் உங்க பையன் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க எவ்வளவு மருத்துவத்துக்கு செலவு பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷத்துல? தெரியலையே எனக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு அமௌண்ட் நான் பண்ணிருக்கேமா, இவ்வளவு பிரச்சனைக்கு நான் செலவு பண்ணியும் என்னோட பிரச்சனை குணமாகல அப்படின்னா எவ்வளவு பண்ணிருப்பீங்க நீங்க? பட் எக்ஸசைஸ் எல்லாமே நிறைய வருஷங்களுக்கா பண்ணியிருக்கேன் இல்லையா. பட் அங்க சீப் தான். பட் இருந்தாலும் எப்படியும் 1 lakh ஆயிருக்கும் தானே. அந்த குழந்தை இயருக்கு 70ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, 72ல இருந்து Okay, பண்ணிருக்கோம் okay. 87 வரைக்கும். பட் இருக்கும் Okay. ஒரு 5 lakhs இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். 5 lakhsக்கு மேலேயே நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. ஓகே. பட் எனக்கு முதல்ல இது தெரியாம போயிடுச்சுன்னு இப்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்ச பிறகு கிடந்த இந்த நேரம் நல்லா கியூர் கூட பாதியாவது கியூர் ஆயிருக்குமே. பரவாயில்ல, லேட்டா கிடைச்சாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஓகே. இந்த 2-3 நாள்ல வீட்டுக்கு கொண்டு போகணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? அவனுக்கு அங்கேருந்து நான் வர்றதுக்கு எப்படியும் 800 இருந்து 1000 ஆயிடுதுங்க எனக்கு. ஓகே. இப்போ போயிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகுது டோட்டலா? 800 இருந்து 800 கிட்ட ஆகுது. ஏன் கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு கால் எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா பஸ்ல எல்லாம் ஏறி வர முடியாது, ஆட்டோல தான் வராங்க. சோ ஆட்டோல வரனால போற வரதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 800 ரூபாய் கிட்ட ஆயிடும் உங்களுக்கு. சோ உங்க 4 நாளா தொடர்ந்து வந்தாங்க, வந்து தெரப்பி எடுத்தாங்க. தெரப்பி எடுத்ததுல இப்ப அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கால் வலி எப்படி இருக்குமா? அது பரவாயில்ல, கால் வலியும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா இவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் தானே ஆகுது. இன்னும் கண்டினியூவா எடுக்க அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட் அதிகமான விலையா இல்ல கம்மியான விலையா இல்ல விலை மதிப்பே இல்லாததுன்னு சொல்றீங்களா? விலை ரீசனபிள் தான். பட் அதோட எஃபெக்ட் கண்டிப்பா இல்ல. ஏன்னா இருந்து பாத்துருக்கோம் இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருக்கோம். ஓகே. அதனால கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே. ஓகே. இது மெயினா யாருக்காக கொண்டு போறீங்கம்மா இந்த ப்ராடக்ட்? மெயினா டாக்டருக்காக நடக்கணும். ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்களா? கண்டிப்பா. இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட், இங்க இருக்க அப்பா அம்மாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வாங்க, வழியை மறந்து போங்க. எல்லாரும் வாங்க, வழியை மறந்துட்டு போங்க. ஓகே. வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த தெரப்பி இங்க வாழ்நாள் முழுவதும் எடுக்கக்கூடிய தெரப்பி, கரெக்ட் இல்லைங்களா? சோ வரவங்க வாழ்நாள் முழுவதும் எடுக்கலாம். சோ இப்ப இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போன அதுக்கு எடுக்கிறாங்க, சீக்கிரம் சரியாயிருதுல்ல. வாழ்நாள் முழுவதும் எடுக்கக்கூடிய தெரப்பி இது. அப்படியே பிரச்சனை இருக்கும்போது நம்ம எடுக்கணும். பிரச்சனை குணமான ஸ்டேஜ்ல இன்னும் ஃபியூச்சருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்களுக்கு டெய்லி எடுக்காம நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லையா. ரொம்ப கண்டிப்பா வர முடியாதவங்க இருக்கிறப்ப அப்படி கிடையாதா? இந்த தெரப்பி தினமும் எடுக்க வேண்டிய ஒரு தெரப்பி. ஏன் அப்படின்னா நம்ம தினமும் சாப்பாடு சாப்பிடுறோமா, தினமும் தண்ணி குடிக்கிறோமா, இந்த ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் உற்பத்தி ஆகுது இல்லையா, அது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? நம்ம தினமும் சாப்பிடுற தண்ணியிலையும் தினமும் சாப்பிடுற சாதத்திலையும் தண்ணியில இருந்து தான் நமக்கு உற்பத்தி ஆகுது. அப்போ இப்ப இருக்க காலகட்டத்துல அது ரெண்டுமே நல்லா இருக்கா? கிடையாது. கெமிக்கல் நிறைந்த உணவு, கெமிக்கல் நிறைந்த தண்ணி. அப்ப நம்ம ரத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அசுத்தமா தான் இருக்கும். அன்னன்னைக்கு உடம்புக்குள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றுற தெரப்பி தான் நம்மளோட செராகேர். இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியில ஏற்றி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை சுத்தப்படுத்துற தெரப்பி தான் நம்மளோட செராகேர் தெரப்பி. நம்ம சார் வர்றாங்க, கிளாப் பண்ணுவோம்.
வணக்கம். எல்லாரும் தெரப்பி இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்காக நான் நடுவுல வந்தேன். நம்ம எல்லாம் டெய்லி பல்லு விளக்குறோம் இல்லையா? விளக்குறோம்னு யார் யார் இன்னைக்கு விளக்கல? ஓகே. எதுக்கு டெய்லி விளக்குறோம்? பல் சுத்தமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். பக்கத்துல போய் பேசுறப்ப நாத்தம் அடிக்கக்கூடாது. சரியா? அதுக்காக தான் நம்ம பிரஷ் பண்றோம். இது எந்த நாள் வரைக்கும் பிரஷ் பண்ணுவோம்? வாழ்நாள் முழுவதும் பிரஷ் பண்ற அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம டெய்லி பற்கள்ல எவ்வளவு அசுத்தம் சேர்ந்தோ அதான் நம்ம உடம்புக்குள்ள பேசுறது. நம்ம பற்களை துளக்கிடுறோம், உடலுக்குள்ள போய் துளக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ உங்க முழு உடலையும் துளக்கிறதுக்கு ஈஸியான வழியை கொடுத்ததை நம்ம சரக்க வாருங்கள், தண்ணீர் ஜெயிட் வாட்டரை குடிங்கள், ஜெயிட் மேட்ரஸ்ல படுத்து தரப்படுங்க. உங்க உடல் முழுவதும் என்ன பண்ணும்? பிரஷ் பண்ணி உங்களோட உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். இங்க வந்துட்டு இருக்கீங்க எல்லாருமே வியாதிகளை குணப்படுத்துறதுக்காகவும் வலிகள் இருந்து நிவாரணம் பெறதுக்காக வந்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச பிறகு, ஆரோக்கியம் கிடைச்ச பிறகு இனிமேல் வலி வராமல் இருக்க இதை தினந்தோறும் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது செலவுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃபியூச்சர்ல வியாதிகள்லாம் வராம செலவு தவிர்க்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? செலவுகளை தவிர்க்கிறதுக்காக தான். ஏன்னா இப்ப இருக்கிறதும் சரியாயிடும், இனிமேலும் வராம இருக்கும் இல்லையா? ஓகே. அதுதான். சோ அப்படி தவிர்க்கிற மாதிரினா உங்களுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப செலவு பண்றதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது வரைக்கும் நான் செலவு பண்ணதை விட குறைவா தான் இருக்கும், ரொம்ப குறைவா தான் இருக்கும். குறைவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது வாங்கி போயிட்டா எனக்கு செலவே இல்லையே. செலவே இல்ல. என்னுடைய 20 வருட அனுபவத்துல யார் கோடீஸ்வரர்களோ பணக்காரர்களோ நம்மளோட ப்ராடக்டை அதிகமா வீட்டுக்கு கொண்டு போறதுக்கோ, மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறம் நடுத்தர மக்கள், அப்புறம் கொஞ்சம் நடுத்தரத்துக்கு கீழே உள்ள ஏழ்மையான மக்கள், இவங்க தான் இந்த ப்ராடக்டை, இந்த வாட்டர்லாம் கொண்டு போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் காசோட அருமை தெரியும். என்ன தெரியும்? காசோட அருமை தெரியும். டெய்லி நம்ம 300 ரூபாய் செலவு பண்றது ஒரு பொருட்டா தெரியல. ஆனா அது வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம கணக்கு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அமௌண்டா இருக்கு. இந்த தெரப்பியை இப்ப நம்ம சென்னை கொளத்தூர் சென்டர் மூலமா இப்போ ஒரு 100 வீட்டுக்கு மேட்டு வாட்டர் சேஞ்ச் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேர் இருக்கு. இந்த 100 பேரும் நமக்கு சொல்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிம்மதியாக இருக்கிறேன். ஒண்ணு வழியில இருந்து நிம்மதியா இருக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மன செலவுல இருந்து நிம்மதியா இருக்கு. ஆட்டோல வராங்க 800 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம். அப்ப அவங்க தொடர்ந்து ஒரு வருஷம் இங்க வந்துருந்தா எவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருப்பாங்க இல்லையா? அவங்க இப்ப வீட்டுல எடுத்துட்டு நல்லா இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பணம் மிச்சம். நான் இன்னும் 30 வருஷம் இந்த பூமியில வாழ போறேன்னா 30 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 50-60 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சம் அப்படின்னு. இது எல்லாமே யாருக்கு கிடைக்குது? இந்த மிச்சம் பணத்தை மிச்சப்படுத்துறவங்க யாருன்னா நடுத்தர மக்கள். பணம் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? வரட்டும் பார்த்து நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லையா, ஐசியூ போய்க்கலாம், முடிச்சுட்டு வந்துடலாம், நான் இப்ப பிஸி, அதெல்லாம் இங்க வரமாட்டாங்க. பணம் உள்ளவங்க இங்க வருவாங்களா? பிஸி, ரொம்ப பிஸி, வரமாட்டாங்க. அதனால அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அம்மாவோட குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் சராங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இந்த குடும்பத்துல இனிமேல் நோய்கள் நுழைய முடியாது. இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சொல்ல நம்ப மாட்டீங்க. சொல்லவா? இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஊர் ஃபுல்லா கொரோனா வந்தாலும் சரி இவங்களுக்கு வரவே வராது.
கண்டிப்பா நான் காலைக்கு போடுறேன். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும், நல்ல பவரா இருக்கும். அது சண்டை போடும், வர வர விடாது. இயற்கையாவே கடவுள் நம்மகிட்ட படைச்சிருக்காரு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை. அத இந்த ஜெயிக்கர்கள் உங்க உடம்புக்கு போய் நல்ல சக்தியோட தடுப்பு. ஒரு துப்பாக்கியை சுட்டா எப்படி தடுத்தா குண்டை தடுக்கிறதுக்கு ஒரு கேடயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஜேடோட மேட்ரஸ்ல படுத்தீங்கன்னா எல்லா நோய்கள்லையும் இருந்து விடுதலை கிடைக்குங்கிறத அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். இவங்களோட குடும்பத்துல நோய் வராது, இனி ஆஸ்பத்திரி செலவு கிடையாது, ஆபரேஷன் கிடையாது. கடவுள் படைச்ச இந்த இயற்கையான உடம்புல கத்தி பட விடாது. இவங்க வீட்டுல இனிமேல் கத்தியே உடம்புல பட சந்தோஷமான வாழ்க்கை படும். நன்றி. விமலாம ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்டா, இந்த ஆரோக்கிய லட்சுமி உங்க வீட்டுக்கு வரப்போகுது இல்லையா, இது அழகா உங்க ரூம்ல வச்சு தெரப்பி நீங்க எடுப்பீங்க, அந்த ரூமுக்கு என்ன பேர் வைப்பீங்க? டோன்ட் கேர். சரக டோன்ட் கேர். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்மா. அம்மாக்காக ஒரு தடவை சத்தமா கிளாப் பண்ணலாம். நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் பாடும் உயிர்